ரொம்ப டி-ஷர்ட் இல்லையா, அது பேண்ட் மாதிரி தெரியுது. கொஞ்சம் நகருங்க. நவுந்துக்கோங்க, அவங்க ஏதோ பண்ண போறாங்க. அடுத்ததா மேடம் கைத்து மேலே நடக்க போறாங்க. லவ் யூ செல்லம், போயிடாத வேற யார் கூட. ஹலோ வணக்கம். நான் தான் உங்க சேலத்துக்காரன். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட ஒரு கேம் விளையாட போறோம். வாங்க விளையாடலாம். ஹாய். உங்க பேரு? கோமதியா? ஓகே, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாங்களா? இதுல பாத்தீங்கன்னா 4 டைப் கேம்ஸ் நாங்க எழுதி வச்சிருக்கோம் பேப்பர்ல. அந்த கேம் தான் நம்ம இப்ப விளையாட போறோம். நீங்க எதுன்னு எடுங்க, நம்ம சொல்றோம். உனக்கு என்னடா மரியாதை? லங்கல் கட்ட உருட்டு வந்தானே நீ. இவரமா யோக்கியம், நீ உருட்டல. ஓகே, எடுங்க. இது நான் கேம் விளையாண்டு வின் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன gift, என்ன பிரைஸ்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? கிஃப்டா? உங்களுக்கு வந்து 50 rupees. அப்படியா? கிஃப்ட் பண்ணிடலாம். யோசிச்சு பேசுங்க பாஸ். என்ன பேசுங்க? அதாவது நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் நம்ம பேசணும். 2 பேரும் பேச போறோம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். ஆனா அதுக்கு நீங்க பதில் சொல்லாம மாத்தி சொல்லணும். ஓகே? பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சொன்னதே திருப்பி சொல்லக்கூடாது. அப்புறம் பதில் கரெக்டா சொல்லக்கூடாது. ஓகேவா? 2 தான். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்க பேரு? இந்த ராட்னத்துல அந்த கேர்ள் ரொம்ப அழகா இருக்கா. அந்த ராட்னமா? இந்த டி-ஷர்ட் ரொம்ப டி-ஷர்ட் இல்லையா, அது பேண்ட் மாதிரி தெரியுது. கொஞ்சம் நகருங்க. நவுந்துக்கோங்க, அவங்க ஏதோ பண்ண போறாங்க. அடுத்ததா மேடம் கைத்து மேலே நடக்க போறாங்க. அப்புறம் நாளைக்கு இன்னைக்கு முந்தா நேத்து. அப்புறம் சேலம். அவுட்டா? ஆத்தூரா? ஊர் பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க. அவுட்டா? இப்போ வர்க் பண்ணனும். எங்க? அந்த பில்டிங் இருக்கு இல்லையா? எந்த பில்டிங்? இந்த டவர் பாருங்க, ரெட் கலர். அந்த டவர், அந்த பேண்ட். அவுட் ஏச்சா? இப்போ அவுட் தான். இப்போ அவுட். உங்க பேர் என்ன? நான் 8th B படிக்கிறேன். 8th B படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? அங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னா வழக்கம் போலதான் சூரிய ஆடியோ இல்லாம எடுத்துட்டாரு. வீடியோ மட்டும் இருக்கு. நாங்க சிரிச்சு பயங்கரம். எவ்வளவு தூரம்? இங்க பூங்காக்கு வந்திருக்கோம். இங்க பூங்காக்கு வந்தீங்களா? எப்போ வந்தீங்க? இல்ல நாங்க அவுட்டா இல்லையா? அவுட்டா? என்ன அதுக்குள்ள அவுட் ஆயிட்டீங்க? சரி, ஓகே. எடுசனே நீ ஓபன் பண்ணி பாருங்க. இது ஆக்ஷன் மேடம். நம்ம ஒரு டைலாக் கொடுப்போம், அது மாதிரி நீங்க பண்ணி காமிக்கணும். ஓகேவா? இது ஆக்ஷன் மேடம். கோர்ட்டு பக்கம் ஒன்ன பார்த்தேன். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. கோர்ட்டு பக்கம் கை இருக்கும், கால் இருக்கும், ஆனா பயமா அது கடிச்சிடாத. இருக்காதா? நீ என்கிட்ட ஒரு ₹1 கோடி எடுத்துட்டு போவேன், திருப்பி சம்பாதிச்சிருவேன். ஏன் ஒரு 10 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போவேன், திருப்பி வாங்கிட்டு. ஆனா என் செல்லத்தை எடுத்துட்டு போன எப்படிடா? தனலட்சுமி இதயண்டா. அவன் வைஃப்டா, டார்லிங். ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ. 100 கோடியா? இங்க பஸ் சொல்லுமா, அங்க பஸ் சொல்லுங்க தம்பி, கொஞ்சம் நவுந்துக்கோங்க. அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் வராது. 100 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போவேன், அதை சம்பாரிச்சுக்குவேன். 10 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போவேன், அதை வாங்கிக்குவேன். தனலட்சுமி என் லவ் ஹார்ட், டார்லிங். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. டார்லிங், லவ் யூ செல்லம், போயிடாத வேற யார் கூட. எனக்கு சந்தோஷ் வேண்டாம் அங்கிள், நான் போயிடுறேன். என்கிட்ட இருந்து ஒரு 10 கிலோ தங்கம் எடுத்துட்டு போவேன், எடுத்துட்டு போடான்னு சொல்லியிருப்பேன். என்கிட்ட இருந்து ஒரு ₹1 கோடி எடுத்துட்டு போக சொல்ல எடுத்துட்டு போய் சொல்லியிருப்பேன். ஆனா என் செல்லத்தெல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்க, இது என்னடா நியாயம்? சொல்லு. இது ஐ லவ் யூடா, என் குழந்தைங்கடா, இதெல்லாம் என் செல்லண்டா, என் டார்லிங்டா. ₹1000 சரி, ₹2000 தரேன். அப்படியே எடுத்துக்கோ. இவரா செப்பரேட்டா டைலாக் கொண்டு வந்தாரு. ஹாய். உங்க பேரு? இன்னும் ஒரு டவுட். தங்கச்சி கேட்க சொன்னா, வீடியோ இப்ப எடுக்கிற கிளாரிட்டி தான் வருமா?
கிளாரிட்டி நல்லா இல்லையா? இல்ல கிளாரிட்டி வருமா? கிளாரிட்டி சூப்பரா வரும். ஏன் எதுல பாப்பீங்க? இன்ஸ்டால யூடியூப்ல. விளையாடலாங்களா? கேடுங்க. குட்டையே கொடிப்பு கொடிப்பு கொழுப்பு குட்டையே கொலப்பு கொழுப்பு. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. இப்ப என்னன்னா நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கேம் விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 1 மினிட் இப்ப நம்ம விளையாட போறோம். 1 மினிட்ல உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க அண்ணன் தம்பி யாரை பத்தி நீங்க சொல்றீங்களோ அவங்க பத்தி சொல்லலாம். நான் இப்படி ஒண்ணுன்னு சொல்லுவேன், அவங்கள பத்தி நல்லதா சொல்லணும். மறுபடியும் இப்படியும் அவங்கள பத்தி கெட்டதா சொல்லணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டே இருக்கணும். யார பத்தி கேட்கலாம்? அண்ணா பத்தி. உங்க அண்ணா பத்தி. உங்க அண்ணா பேரு? தனுஷ். என்ன பண்றாரு அவரு? இருக்காங்க. என்ன அண்ணா பத்தி சொல்றது? அப்ப நேத்து ஒருத்தர் இறக்கி விட்டு போனானே அவன்? அதுவும் எங்க அண்ணன். அப்ப முந்தா நாள் ஒருத்தர் இறக்கி விட்டானே அவன்? அதுவும் எங்க அண்ணன் தான். மொத்தம் எனக்கு 8 அண்ணன். இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு 8 அண்ணன் இல்ல 9 அண்ணன் என்னையும் சேர்த்து. உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன வேணா சொல்லலாம். தனுஷ். தனுஷா? ஆரம்பிக்கலாங்களா? உங்க அண்ணாவை பத்தி நல்லதா சொல்லணும். அவன் இருக்கிற வரைக்கும் நல்லதா, நான் இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துப்பான். அவன் இப்ப பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இப்ப சேலம் ஏன் ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்ணாதீங்க. 1 மந்த் சேலம்க்கு வந்திருக்கேன். அதனால மிஸ் பண்றேன். மிஸ் பண்றீங்க அண்ணாவை? விடுங்க, அண்ணா உங்க கூடயே இருப்பாரு, வந்துருவாரு. இல்லன்னா இருக்கு, எதுக்கு அழுவுறீங்க? அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டேய், அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேளை அழுவ ஆரம்பிச்சான். நெகட்டிவா? வேலை வச்சுட்டே இருப்பான். அவனுக்கு தேவையானதை என்கிட்ட இருந்து வாங்கிப்பான். சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய விடாம. சின்ன வேலை இல்ல, பெரிய பெரிய வேலை. அவனுக்கு தேவையான வேலை. சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நல்லதா? அவ்வளவுதான் இருக்கு. அவனை பத்தி அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, ஓகே. அண்ணா இப்ப ஊருக்கு போக போறாரா? அண்ணன் காலேஜ் முடிச்சிட்டு ஊருக்கு போறான். வேலைக்கு போறாரா? இல்ல கோர்ஸ், எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்க தானே போறாரு. ஏன் அதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? விடுங்க, அண்ணா வந்துருவாரு. ஓகேவா? இந்த என்னது? என்ன இது? குட்டையே குழப்பா? யார பத்தி பேசுறீங்க? அம்மா பத்தி. உங்க அம்மா பத்தி பேசுறீங்களா? உங்க அம்மா பேரு? கௌரி. அம்மானா பிடிக்குமோ? பிடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க அம்மா பத்தி நல்லதா சொல்லுங்க. எங்க அம்மா வந்து நான் வேலைக்கு போய் சின்ன வயசுல இருந்து, எங்க அப்பா கொஞ்சம் குடி, எங்க அம்மாவை தான் சின்ன வயசுல இருந்து என்னை பாட்டுக்கிறாங்க. இன்ன வரையும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். இப்போவும் எனக்கு எதுனாலும் எங்க அம்மா மட்டும்தான். ஏன்னா நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பசங்க கூட எங்கேயும் போக கூடாது, வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மாவும் பண்றது அதுதானே. சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்து வீட்டு பக்கத்துல கூட பசங்க கூட சேரக்கூடாது, எங்கேயும் போக கூடாது. கூட சேரவே கூடாதுன்னு செருப்பால் அடிக்காத குறையா சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா 2-3 தப்பான வார்த்தைகள் கூட சொன்னாங்கடா. அதுதான் மனசுக்கு ஃபீலிங்கா இருக்குடா. இதுக்கெல்லாம் கோச்சிட்டா எப்படிரா? ஏன்டா உனக்கு சூடு சொரணே இல்லையாடா? அப்படி இல்ல, எங்க அம்மா உன்னை பத்தி இதோட படு கேவலமா திட்டினாங்க. இது எவ்வளவு பரவாயில்ல. பொண்ணுங்க மாதிரி வீட்டுல இருந்துருவாங்க. நீ எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அம்மானா அப்படிதான் எல்லாருக்கும். அடுத்தடுத்து சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க, நிறைய பண்ணுவாங்க. அடுத்து நெகட்டிவ். நெகட்டிவ்னு என்ன சொல்றது? நான் அம்மாவுக்கு பிடிக்குன்னு வேற என்ன சொல்றேன்? அம்மாவை பத்தி பேசும்போது நெகட்டிவ் எங்க சொல்றது? எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும். மறக்காம சேலத்துக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்காரங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்கார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ so much. சேலத்துக்கான யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சேலத்துக்கான யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.